எப்பா கருடா கருட பகவான் நீ கணக்கு உனக்கு அந்த பவரு வாங்கிடுவ, கடவுள் கொடுத்துருவான். யமதர்மன் கணக்குப்பா. விஷ்ணு ரெண்டு பேருமே நாங்கள் கருடங்கிட்ட உனக்கு காதில் கொடுக்கோம், கணக்கை வாங்கிக்கோ. மேலே வானத்தில் பறப்பான், விமானத்தில் லேசாக சுழட்டி விட்டுரு அந்த டயரில். அது காவு கொடுத்தாச்சு. அவன் அசிங்கத்தானே அவமானம் பண்ணி அந்த பவரை ஏற்றி தான் அவன் போகிறான். அவனுடைய பவரை வச்சு ஏற்றி போகிறான். நம்ம பவர் பறவைகள் மேலே அவனுங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் கண் மறைவட்டமாக டயரில் தட்டி விட்டுரு, வெடித்து சிதறட்டும். கால் சேர்த்தியோ என்னப்பா? ஆமாம், அந்த பவரை வாங்கிக்கோ, ஈஸ்வரங்கிட்ட வாங்கிக்கோ. நீ ஆட்டாமட்டிக்க விமானத்தில் பூரா உட்காந்து அடி, பூரா பல லட்சம் கோடி உள்ள பேப்பரை, அந்த மொட்டையம் பேப்பரை வச்சு ஆட்டிக்கொண்டே போவான். அரசியல்வாதி ஆட்டிக்கிட்டே போவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி உள்ள தமிழ்நாட்டிலேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பறந்து காலை ரெண்டு பிளந்துக்கிட்டு போகிறான். உக்காளி தட்டி விட்டு கணக்கு வரணும். தட்டி விட்டுரு உக்காளி போனால் உக்காளி 10 பேர் செத்தான் அரசியல்வாதி அப்படிங்கிற கணக்கு தான் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் மூளை திரிக்கான், கேடுகட்ட உயிமனுங்க. கைலாசத்திலேருந்து திரிக்கான். இப்போ கைலாசத்துலேருந்து கணக்கு உள்ளே ஓட்ட கணக்கு 4 வீலர் 2 வீலர் விமானம் ட்ரெயின் கவுத்தி விட்டு தான் ஆகணும். அரசியல்வாதி தான் காலி ஆகணும். அதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. மூளை ரொம்ப திரிக்கான், கேடுகட்ட உரிமை. எல்லா வீல் சக்கரத்துலேயும் காவு கொடுத்தாச்சு. அப்போ எதில் பறந்து போகிறானோ உனக்கு கரடனுக்கு கொடுத்தாச்சு. தட்டி விட்டுரு வீலில் தட்டி விட்டு 2 வீலை தட்டு, 4 வீலை தட்டு, விமானத்தை தட்டு, ட்ரெயினை தட்டு. ட்ரெயினில் அப்படி சரட்டு குறுக்க போயிட்டான், சரிங்க திருப்பிடுவான். சட்டன்னு பூரா 2ஆம் நம்பருக்கு தான் பறக்க விட்டான். 2ஆம் நம்பருக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் ஓடுறா 2ஆம் நம்பர் பாடுறா உக்காளி பூரா தோண்டுங்கடா. பூரா விமானத்தில் போடுறா, அவத்தாளுக்கு பூரா அங்கங்கே ஓடுறா. ட்ரெயினில் போட்டியாடா, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு ஓடுறா, ஒரு மாநிலம் ஓடுறா. போய் அங்கே போய் பூரா கட்டடமாக போடுறா, பூரா தோன்றா கட்டடமாக போடுறா. கேடு கெட்ட குய்மேன் முடிச்சிருப்பா உன் கால் சத்தியம்.